Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பர் saree draping வீடியோ தான் பார்க்க போறோம். saree drapingல மெயினா நம்ம என்ன பார்க்கணும்னா நீட்டா பெர்ஃபெக்ட்டா இருந்தா ஒரு saree drap பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நிறைய பேருக்கு saree கட்டறதுக்கு பிடிக்கும் ஆனா saree drap பண்றதுக்கு தெரியாது. அதுக்கு டைம் எடுக்கும் அப்படினு நம்ம saree drap பண்றதும் இல்ல, saree கட்டறதவே நம்ம விட்டுட்டோம். அப்படி இருக்கும்போது saree ஈஸியா எப்படி drap பண்ணிட்டு நம்ம கட்டிட்டு போலாம்ங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஈஸியா ஒரு மெத்தடா தான் இருக்க போகுது. கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேவைப்பட்டதுனா சர்வ் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் உங்ககிட்ட saree drap பண்ணி காமிக்க போறது இந்த சாரியில தான். இந்த saree பாத்தீங்கன்னா ஒரு மயில் பீகாக் ப்ளூ இருக்கும் இல்லையா, அந்த கலரும் ஒரு வயலட் கலர் பார்டரும் saree ஃபுல்லாவே இப்படிதான் இந்த கலர் தான் இருக்கும். சாரியோட பல்லு பார்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டபுள் ரெட் கலரும் ஒரு ஹனியோட கலரும் இருக்கும். saree சாஃப்ட் சில்க் saree தான். ரேட் பாத்தீங்கன்னா ஒரு 900 அவ்வளவுதான் இருக்கு இந்த சாரியோட ரேட். ஆனா எனக்கு ரொம்ப இந்த கலர் தான் வேணும்னு சொல்லி அக்காவோட மேரேஜுக்கு எடுத்த saree தான். சூப்பர் கலர் saree. ரேட்டு கூட ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் தான். ஒரு 900 தான் இதோட ரேட்டு. ஆனா saree ஒரு 4 டைம்ஸ் எல்லாமே நான் வாஷ் பண்ணி வேர் பண்ணிட்டேன். சூப்பராகவே இருக்குது. எந்த ஃபேட் ஆகிறது இல்லை. saree சுருங்கி போகிறது அப்படியும் இல்லை, நீட்டாகவே இருக்குது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்படி saree drap பண்ணுறது ஈஸியாக எப்படி நம்ம வேர் பண்ணிட்டு போகிறதுங்கிறத வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோட சாரியோட பல்லு பார்ட்டு. பார்டர் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. பட் நான் இதை ஃபஸ்ட்டு கட்டும் போது இந்த சாரியில் 12 ப்ளீட் வச்சு கட்டியிருந்தேன். இப்போ இதில் சாரியில் ப்ளீட் பண்ணிக்கலாம். அதாவது பல்லு பார்ட்டுக்கு உங்களுக்கு எந்த அளவு ப்ளீட் வரணுமோ அந்த அளவு. இப்போ நிறைய பேர் சின்னதாக வச்சு கட்டணும்னு நினைப்போம். நிறைய பேர் 7 ப்ளீட் வைப்பாங்க, 5 வைப்பாங்க. அது மாதிரி உங்களுக்கு எத்தனை ப்ளீட் வேணுமோ அத்தனை ப்ளீட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 9 ப்ளீட் வர்ற மாதிரி எடுக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃப்ளீட் எடுத்தாச்சு. இந்த saree வேகம் ஃப்ளீட் வந்துடும். ஃப்ளீட் வராமையெல்லாம் இல்லை, அதனால வேகமே எடுத்துட்டேன். இதுக்கு பின் போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃப்ரண்ட் ஃப்ளீட்டு, இது பேக்கில் வரும். நம்ம இதுதான் ஃப்ளீட்டோட ஃபஸ்ட்டு, அதாவது முன்னாடி பாகம் வரும். ஃப்ளீட்டை இப்படி நம்ம இந்த ஃப்ளீட்டை மட்டும் இது மாதிரி கொஞ்சம் இப்படி எடுத்துட்டு கரெக்டாக இந்த ஃப்ளீட்டோட இந்த இடத்துல வச்சு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டாக இப்படி வச்சு நம்ம செக்யூர் பண்ணிட்டோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின் குத்தி இருக்கிறதும் தெரியாது, நீட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆனால் செக்யூர் பண்ணியிருக்கிறோம், ஆனால் நீட்டாக இருக்குது. பீரோவில் இது நம்ம ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். அப்போ எடுக்கிறதுக்கு ஃப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பீரோவில் ஹோல்டு பண்ணியாச்சு. ஹோல்டு பண்ணிவிட்டு சேம் இதே மாதிரி ஃப்ளீட் எடுத்துக்கலாம். இந்த மேலே எப்படி பின் பண்ணணுமோ அதே மாதிரி ஒரு பின் வச்சு இங்கே செக்யூர் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். பின் பண்ணன மாதிரி இருக்காது, ஆனால் பின் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கிறோம். saree தேவையான அளவு ப்ளீட்ஸ் எடுத்தாச்சு. இப்போ இந்த பல்லு ப்ளீட்டை நம்மளோட ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு வேண்டி ஷோல்டரில் போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஒரு அளவு தெரியும். நம்மளோட ஹைட்டுக்கு எவ்வளவு எடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த அளவு வேணும், அதனால இந்த அளவு விட்டுட்டு
கரெக்டாக இங்கே ஒரு பின் வந்து செக்யூர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து நம்ம இந்த இடத்துல செக்யூர் பண்ணிக்கலாம். பல்லு ப்ளீட் வந்து எடுத்து முடிஞ்சாச்சு. அது வந்து அப்படியே இருக்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம saree ட்ராப் பண்ணும்போது கரெக்டாக நம்ம ஃப்ரெண்டில் வந்து எடுப்போம். அதுக்கு கரெக்டாக கொஞ்சம் saree விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா saree வந்துட்டு இதுதான் வந்து நம்ம ஃப்ரெண்டில் வந்து டர்க்கின் பண்ண வேண்டியது. இதை வந்துட்டு இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி நம்ம ஒரு டைம் ரோல் பண்ணி கொண்டு வந்தோம்னா ஃப்ரண்ட் ப்ளீட்டுக்கான இந்த saree வந்து கிடைச்சிரும். இதே மாதிரி இங்கே வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு இப்போ இந்த இடத்துல நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். இந்த பின்னுக்கும் இடையில தான் சென்டர்ல இருக்கிற பார்ட்ல நம்ம வந்து ப்ளீட்ஸ் எடுத்து ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து அயன் பண்ணி எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம். ப்ளீட்ஸ் வந்து எடுத்தாச்சு, தெரியும் நினைக்கிறேன். ப்ளீட்ஸ் வந்து எடுத்தாச்சு. இனி நமக்கு வந்து இனி இந்த நம்ம இங்க செக்யூர் பண்ணி வச்சிருக்கிற பின் வந்து தேவை. பின் போட்டுக்கலாம். சரிதா? இப்போ வந்து பின் போட்டாச்சு. இது வந்து saree வந்து டர்க்கின் பண்ற பாகம். இது வந்து சாரியோட பல்லு. இது வந்து தெரியும் நினைக்கிறேன். இப்படி போட்டுட்டு உங்கள்கிட்ட எந்த டேபிள் இருக்குதோ அந்த டேபிள் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து எங்கள் வீட்டில் உள்ள டீபாய் தான். டீபாயில் வந்துட்டு பெட்ஷீட் விரிச்சிட்டு அது மேலே தான் வச்சுருக்கிறேன். வந்து சாரியோட ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்துட்டு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு அயன் பண்ண வேண்டாம்னா அப்படியே கையில் வேணாலும் எடுத்து விட்டுடலாம். கீழே வந்து ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு நல்லா அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணிக்கலாம் சார். ப்ளீட் வந்து அப்படியே நிற்கிறதுக்கு வேண்டி நல்லா அயன் பண்ணி விட்டுடலாம். ப்ளீட் வந்து அப்படியே செட் ஆயிரும். பல்லு ப்ளீட்டையும் மேலே தூக்கி வச்சுட்டு நம்ம எத்தனை வரைக்கும் செக்யூர் பண்ணி வச்சுருந்தோமோ அது வரை நல்லா நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த 2 ப்ளீட்டு தான் நம்ம அயன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பாக்ஸ் ஃபோல்டு வந்து பண்ண போகிறோம். அதனால் பல்லு ப்ளீட்டையும் நல்லா அயன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இது வந்து சாரியோட ஃப்ரண்ட் பார்ட்டு. saree வந்து நம்ம டர்க்கின் பண்ணுற இடம் வந்து இதுதான். அதனால இதை வந்து அப்படியே திருப்பி போடுறோம். இது வந்து சாரியோட ஃப்ரண்ட் சைடு, இது சாரியோட பேக் சைடு. அதை வந்து நம்ம அப்படி போட்டுட்டு பல்லு இருக்குது இல்லையா, இந்த பல்லு வந்து நம்மளோட ஷோல்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம், போட்டுடலாம். வந்து நான் ஷோல்டரில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்தது வந்து அப்படியே பேக் சைடு. நம்ம இங்கே வந்து பல்லு வந்து எடுத்து போட்டிருப்போம். அதாவது டர்க்கின் பண்ணுற இந்த இடம். அதை வந்து இப்படி வந்து மடித்து விட்டுக்கலாம். வந்து இது வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்தது இருக்குது. நம்மளோட பல்லு பார்ட் வந்து நம்மளோட ஷோல்டரில் வந்து போட்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் இந்த பல்லு வந்து இருக்கும், அதை வந்து இப்படி ஃப்ரண்டில் வந்து போட்டுடலாம். இப்படி வர்ற மாதிரி ஃப்ரண்டில் வந்து போட்டு விட்டுடலாம். எல்லா ப்ளீட்ஸுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் வந்து இருக்கும், அந்த இதை வந்து நீட்டாக இங்கே வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணி விட்டுடலாம். வந்து எல்லாமே வந்தாச்சா? வந்து இந்த இடத்துல இருந்து இப்படி வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். இங்கிருந்து இனி ஒரு ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஒரு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். இதில் வந்து இது இப்படியே எடுத்து இந்த சைடு வச்சுட்டு ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த பல்லு ப்ளீட்டை வந்துட்டு நீட்டாக இப்படி மடிச்சு எடுத்துக்கலாம்.
நீட்டாக வந்து இப்போ ஃபோல்டு பண்ணியாச்சு. ஃபோல்டு பண்ணிவிட்டு உள்ளே வந்து டர்க்கின் பண்ணி வச்சிடலாம். வந்து நீட்டாக வந்து saree வந்து ட்ராப் பண்ணியாச்சு. வந்து நீட்டாக saree வந்து ட்ராப் பண்ணி முடிச்சாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா, saree டிராப்பிங் உங்களுக்கு தெரியாமல் இருந்ததுன்னா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டை வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. உங்களுக்கும் இதே மாதிரி மெயின் அக்கேஷன்ஸுக்கு saree ட்ராப் பண்ணி கொடுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வாட்ஸ்அப் நம்பர் வந்து தரேன். இப்போ வந்து இந்த சாரியை ட்ராப் பண்ணி நான் வந்து வியர் பண்ணியிருந்த ஒரு பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அக்காவோட மேரேஜுக்கு தான் இந்த சாரீ வந்து எடுத்து வியர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு, இதுவரை நீங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்காக இனியும் காத்துட்ருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.